3600 B450, 16GB of RAM, 250GB NVMe, 450 watts PSU and 1650 GPU. இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம PC பில்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல பர்టిక్యులரா இந்த காம்பனன்ட்ஸ் ஏன் சூஸ் பண்ணோம், அப்புறம் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இந்த காம்பனன்ட்ஸை எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். 60K பட்ஜெட்ல ஒரு டீசென்ட்டான கேமிங் அண்ட் எடிட்டிங் PC தான் கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் பத்தி பார்த்துலாம். நாங்கள் கஸ்டமர் கோட் பண்ண கேஸ் வந்து சிப்ட்ரானிக்ஸ் MX3, பட் கஸ்டமருக்கு AMD RYZEN ஓட லுக்கு பிடிச்சிருந்தனால இந்த கேஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ்ல ஃப்ரண்ட்ல ஒரு RGB ஸ்ட்ரிப்போட வரும், இது கண்ட்ரோலபிள். ரியர்ல ஒரு 120mm பிளாக் ஃபேன் இருக்கும், டெம்பர்டு கிளாஸ் சைடு பேனலோட தான் வரும். இது ஒரு நல்ல பட்ஜெட் RGB கேஸ்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு 2.0 ஒரு 3.0 USBயோட வரும். நெக்ஸ்ட் மதர்போர்ட் ASUS Prime B450 MA2. இந்த மதர்போர்டு தான் நாங்கள் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் அப்கிரேட் பற்றி கஸ்டமர்ட்ட எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்புறம் இந்த பில்டில் 1650 GBயும் Gen 3 SSD தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் B450 சிப்செட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த போர்டில் பயாஸ் ஃபிளாஷ் பட்டனோட தான் வரும். சப்போஸ் ஃபியூச்சரில் கஸ்டமர் 5000 சீரிஸ் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா ஈஸியாகவே அவங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸர் Ryzen 5 3600 ப்ராசஸர் தான் இந்த பில்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக AMD தான். இந்த பில்டில் 5600X அல்லது 3600 தான் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தோம். கஸ்டமரோட பட்ஜெட்டில் 3600 தான் ஃபிட் ஆச்சு. 5600X ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா மற்ற காம்பனன்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓவர் கிளாக் பண்ணுறதை பற்றி எந்த ஐடியாவும் கஸ்டமர்கிட்ட இல்லை. ஸோ 3600 கூடயே வந்து ஸ்டாக் கூலர் தான் இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் RAM CORSAIR Vengeance 3200 MHz 8GB ஸ்டிக்ல 2 ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். டுயல் சேனல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேணுங்கிறதுனால 16GB 2 8GB யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் SSD WD Blue SN550 250GB NVMe M.2 தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 2 ரீசன். நார்மல் SATA SSDயை விட ரீட் அண்ட் ரைட் NVMeயோடது ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரைஸ்லையுமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் அதிகம். 5 years வாரண்டியும் தராங்க. செகண்ட், சாம்சங் போகிறதுக்கு பட்ஜெட் இல்லை கஸ்டமர்கிட்ட. ஸோ நாங்கள் WD Blue சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் PC பில்டு பண்ணி ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வித் இன்சூரன்ஸ் 100% சேஃபாக பேக் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் PSU CORSAIR CV450 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3600 வித் 1650 பில்டுக்கு 450 watts மோர் தென் இனஃப். கஸ்டமர்கிட்ட ஃபியூச்சர் அப்கிரேட் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் 450 watts தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 450 wattsல CORSAIR CV450 ஒரு நல்ல ஆப்ஷன். 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி CORSAIRோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த PSU ஃபுல் பிளாக் கேபிள்ஸோட தான் வரும். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். நாங்கள் பெர்ஃபெக்டாக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுப்போம். லுக் வைஸும் சரி, ஏர் ஃப்ளோக்கும் சரி, கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேஸில் ஓரளவுக்கு நீட்டாக நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கிராஃபிக் கார்டு ASUS GTX 1650GB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் GPயோட ப்ரைஸ் பற்றி தெரியும். ஸோ இன்னைக்கு 1650 பட்ஜெட் லெவலில் ஒரு நல்ல கேமிங் அண்ட் எடிட்டிங் கார்டுன்னு சொல்லலாம். இந்த பில்டில் 1050 Tiயும் 1650 கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்டில் எங்களால் 1650 ப்ரொவைட் பண்ண முடிஞ்சனால நாங்கள் இந்த கார்டே போயிட்டோம். நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ASUSல ஒரு டுவெல் ஃபேன் மாடல். ஸோ கூலிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பார்க்கறதுக்குமே இந்த கார்டு கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். நாங்கள் ரெகுலராக கஸ்டமரோட பட்ஜெட் அண்ட் யூசேஜ் வச்சு PC பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் கொட்டேஷன் வாங்கிக்கலாம். நாங்கள் PCயை ப்ராப்பராக செக் பண்ணி சேஃபாக பேக் பண்ணி தான் ஷிப் பண்ணுவோம் இன்சூரன்ஸோட. இந்த எக்ஸாக்ட் PC ஸ்பெக் அசம்பிள் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது PC ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ரெகுலராக PC பில்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.